வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறப்பவர் திமுக செய்தி தொடர்பு துணை செயலாளரும் வழக்கறிஞருமான திரு சரவணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்றைய பட்ஜெட் தாக்கல்ல இது ஒன்றிய அரசினுடைய பட்ஜெட் தாக்கலா தெரியல, ஒரு 2 மாநிலத்துக்கான, குறிப்பாக பீகார் ஆந்திரா மாநிலத்துக்கான பட்ஜெட்டாகத்தான் தெரிய வருது அப்படின்னு பலரும் கண்டனங்கள் தெரிவிக்கிறாங்க. குறிப்பாக இந்தியா கூட்டணி கட்சிகள் இதை கடுமையாக எதிர்க்கிறாங்க. இன்னொரு புறம் தமிழ்நாட்டிற்கு வெள்ள பாதிப்புகளுக்கான எந்த நிதி ஒதுக்கீடுமே இல்லை, தமிழ்நாடுன்ற வார்த்தை இடம்பெறல அப்படின்றது ஒரு முக்கியத்துவம் பெறுது. நீங்க எப்படி இதை பார்க்குறீங்க? இது 2 மாநிலங்களுக்கான பட்ஜெட் கூட கிடையாது. இது பாஜக அரசை நிறுத்துவதற்காக, பாஜக அரசு கவிழாமல் தடுப்பதற்கான திட்டம். அதுதான் இந்த பட்ஜெட். பீகாருக்காம் 15,000 கோடி ரூபாய் ஆந்திர பிரதேஷ்காம். இந்த திட்டங்கள் எல்லாம் ரிலீஸ் ஆகுமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதே போல் எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக அப்படின்னு சொல்கிறாங்க, வெறும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அது சரியான முறையில் செயல்படுத்தப்படுமா அப்படின்றது முக்கியமான கேள்வியாக இருக்குது. 25,000 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஆக்சுவலாக எத்தனை கோடி போக போகுது அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டிற்கு குறிப்பாக மிகப்பெரிய வஞ்சனையை செய்திருக்கிறார்கள். மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு பணம் கேட்டிருந்தோம், எய்ம்ஸ்க்கு ஆன்சர் இல்லை. அதே போல் வேறு எந்த திட்டங்களும், புதிய திட்டங்களும் தமிழ்நாட்டிற்கு வரவில்லை. நீங்கள் சொன்னது போல் நமக்கு வர வேண்டிய அந்த வெள்ள நிவாரண நிதியும் கொடுக்கல. 11,000 கோடி ரூபாய் நிதி பீகாருக்கான். தமிழ்நாட்டில் 37,000 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டோம், 276 கோடி ரூபாய், 1% கூட இல்லை, கொடுக்கல. பீகாருக்கு வாரி வழங்கியிருக்கிறார்கள். இப்போ என்ன கேள்வி வருகிறது அப்படின்னா, தமிழ்நாடு ஒரு பிக்கஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் ஆஃப் டாக்ஸஸ் டு தி யூனியன் கவர்மெண்ட். ஆல்மோஸ்ட் நம்ம டாப் 3 ஸ்டேட்ஸில் இருக்கோம். இப்படி ஒன்றிய அரசிற்கு, இந்தியாவிற்கு வருவாயை ஈட்டி தரக்கூடிய மாநிலத்திற்கு நீங்கள் சரியான முறையில் நிதியை பங்கீடு செய்தால்தான், ஒதுக்கீடு செய்தால்தான் இந்த வருவாய் மேலும் பெருகும். அது அல்டிமேட்டாக இந்திய ஒன்றியத்திற்கு தானே பலனாக போகிறது. சஸ்டைனபிளாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிற்கு ஒதுக்காம இன்னுமே நீங்களே குற்றச்சாட்டுல பல இடங்களை முன் வச்சிருக்கீங்க இல்லையா? இன்னும் வளர்ச்சி அடையாத மாநிலமாக பீகார் இருக்கிற பொழுது அவங்க நிதி ஒதுக்கீடு அதிகமாக இருந்தால் என்ன பிரச்சனை? இப்போது இதுக்கு தான் நான் பிடிஆர் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, நிதி கொடுப்பது பற்றி பிரச்சனை கிடையாது. நிதி கொடுக்கட்டும், சவலை பிள்ளைக்கு தான் சத்தான உணவு கொடுக்க வேண்டும், கொடுக்கலாம். எவ்வளவு நாள் நீங்கள் உங்கள் கொடுக்குற சத்தான உணவு அந்த சவலை பிள்ளையை ஆரோக்கியமானதாக மாற்றவே இல்லையே? எவ்வளோ நாள் கொடுத்து கொண்டே இருப்பது? சுதந்திரம் வாங்கும் பொழுது இந்தியாவிற்கும் பீகாருக்கும் ஒரே நிலைமையில் இருந்துச்சு, ஒரே அளவு தான் இருந்துச்சு. இப்போ நம்ம வளர்ந்துருக்கிறோம், அவங்க வளரவே இல்லை. வளருவதற்கான எந்த விதமான நடவடிக்கையுமே எடுக்காமல் நீங்கள் தொடர்ந்து வெறும் பணத்தை மட்டுமே கொடுத்துட்டு இருந்தால் அதற்கு என்ன காரணம்? அப்போ அங்கே இருக்க வேண்டியவர்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க இல்லையா? யார் இதற்கு காரணம் அப்படின்ற அந்த கேள்வியும் வருகிறது அல்லவா? இப்போவாது நீங்கள் அதை விழித்து கொண்டிருக்க வேண்டும். 10 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? பீகார்லேயும் ஆட்சியில் இருந்திருக்கீங்க, டபுள் இன்ஜின் சர்க்கார் இருந்திருக்கு. என்ன வகையான மாற்றத்தை உருவாக்கியிருக்கீங்க? 15 பிரிட்ஜ் இடிஞ்சு விழுந்தது பீகாரில். இதுதான் இந்த டபுள் இன்ஜின் சர்க்காருடைய சாதனையா? இப்போ திருப்பி ரோடு போடுறதுக்கும் பிரிட்ஜ் கட்டுறதுக்கும் தான் அந்த பணத்தை கொண்டு போய் கொட்டியிருக்காங்க அங்கே பீகாரில். ஸோ எப்படிப்பட்ட மாற்றத்தை இது உருவாக்க போகிறது? நீங்கள் ஒரு 4 இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்க போகிறோம், ஒரு 4 கல்லூரிகளை ஆரம்பிக்க போகிறோம்னா மாணவர்கள் படிப்பார்கள். நீங்கள் போய் நான் வெறும் கட்டடமாக கட்டிட்டு போகிறேன்னா என்ன பிரயோஜனம்னு தெரியல, எதற்காக இதுன்னு தெரியல, இந்த நிறுவனங்களுக்கு சகாயமா இது அப்படின்றதும் தெரியல நமக்கு. இந்த 41,000 கோடியும் வீண் அப்படி சொல்லிட முடியுமா? இப்போ 41,000 கோடியும் வீண்னு சொல்லலை, இது சரியான முறையில் செயல்படுத்தப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வியை கேட்கிறோம். இப்போ பீகாரில் பிரச்சனை ரோடு இல்லாதது தான் பிரச்சனையா? பிரிட்ஜ் இல்லாதது தான் பிரச்சனையா? என்ன பிரச்சனை? இதை ஆராய்ந்து அதற்கு தீர்வு சொல்வது போல இந்த திட்டங்கள் இருக்கிறதா அப்படின்றது முக்கியமான கேள்வி. இல்லைன்னும் பொழுது அப்போ நீங்கள் நாங்கள் பணத்தை மட்டுமே கொடுத்து விட்டோம், எங்களுக்கு எங்கள் ஆட்சியை கவிழ்த்து விடாதீர்கள் மண்டியிட்டது போல தான் தெரிகிறது. இல்லை, நேற்று நாடாளுமன்றத்திலேயே சிறப்பு அந்தஸ்து கொடுக்க முடியாதுன்னு பாஜக சொல்லியிருந்தாங்க பீகார் மாநிலத்துக்கு. உடனே ஜனதாதளம் உடனே கடிதம் எழுதியிருந்ததாக தகவல்லாம் வந்துச்சு. இனிமேல் நாங்கள் கூட்டணியில் இருக்கிறதே எங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து கிடைக்கணும்ன்றனால தான் அப்படின்ற ஒரு கடிதம் எழுதியிருந்த விளைவாகத்தான் இன்று அதிகப்படியான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. அப்படிதான் எடுத்துக்கணுமா அந்த விஷயத்தை? கண்டிப்பாக அதுதான் சொல்றேன். பாஜக அவர்களுடைய ஆட்சியை தற்பொழுது தக்க வைத்திருக்கிறார்கள். இந்த கூட்டத்தொடர் முடிகிற வரைக்கும் இந்த ஆட்சி தொடரும், நீடிக்கும். அதற்கு பிறகு என்ன அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இவங்க சொல்லக்கூடிய இந்த 40,000 கோடியோ 50,000 கோடியோ 25,000 கோடியோ பலன் அளிக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இதை இவர்கள் வரவேற்கிறார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.
இது இவர்களுக்கு வந்து ஒரு நல்லதை கொடுக்குமா, பீகார் மக்களுக்கு நன்மை பயக்குமா, பீகாருடைய வளர்ச்சிக்கு இது உதவுமா என்பதையெல்லாம் ஃபைனர் டீட்டெயில்ஸில் தான் தெரியும். சும்மா நான் 50,000 கோடி கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடலாம். இவர்கள் கொடுப்பார்களா? மெட்ரோ ரயிலுக்கு கொடுக்குறேன்னாங்க, கொடுத்தாங்களா? ஸோ பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த பட்ஜெட்ல இப்ப 24-25 பட்ஜெட்ல வந்து குறிப்பா சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இளைஞர்களுக்கு 1 கோடி இளைஞர்களுக்கு வந்து நாங்க பயிற்சி கொடுக்க போறோம். டாப் 500 கம்பெனிகளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்து ஊக்கத்தொகையாக 5,000 கொடுக்க போறோம் மாதம் மாதம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அதெல்லாம் நல்ல திட்டங்கள் தானே? இந்த திட்டம் ஏதோ இந்த பட்ஜெட்ல தான் புதுசா இவங்க வந்து ரிலீஸ் பண்றது மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசுனாங்கன்னா அது வந்து என்ன சொல்றது, அவர்களுடைய திறமையின்மையை காண்பிக்கிறது. இதற்கு முன்னாலேயே இந்த திட்டத்தை ஸ்கில் இந்தியா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. செயல்படுத்தினார்களா? பிஜேபியில் வந்து என்ன வேணால் பேசுவாங்க. வாயால் வந்து சந்திரமண்டலத்துக்கு போயிட்டு வந்துடுவாங்க, அங்கே உட்காந்து வடை சுடுவாங்க, எல்லாம் செஞ்சு முடிச்சிருவாங்க. ஆனால் அவர்களால் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா அப்படின்றது தான் முக்கியமான கேள்வி. அந்த அளவுக்கு அவர்களுக்கு திறமை இருக்கிறதா அப்படின்றது கேள்வி. நம்ம பார்த்தோம், நீட் எக்ஸாமை நடத்த வக்கற்றவர்கள், திறமையற்றவர்கள் தான் அங்கே வந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். 4 முறை தொடர்ந்து கண்டினியூஸாக பேப்பர் லீக் ஆகிருக்கு. எந்த நடவடிக்கையுமே அவர்கள் எடுக்கவில்லை. இப்படிப்பட்டவர்கள் வந்து இப்போ நாங்கள் 1 கோடி பேருக்கு வந்து ஸ்கில் பண்ணுவோம், டெவலப் பண்ணுவோம் அப்படின்னா எப்படி? அதே வந்து அதை எதோடு நீங்கள் பொருத்தி பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் வெற்றிகரமாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய நான் முதல்வன் திட்டத்தோடு பொருத்தி பாருங்கள். சென்ற ஆண்டு ஆல்மோஸ்ட் 6,000 பேருக்கோ யாரோ அரசு கல்லூரி மாணவர்களுக்கு, கலைக்கல்லூரி மாணவர்களுக்கு எம்என்சிஸில் வந்து வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு தேவையான அந்த பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு அவர்களுடைய திறன் மேம்பாட்டு கழகம் மூலமாக செய்யப்பட்டிருக்கிறது. ஐபிஎஸ் ஐஏஎஸ் படித்து இந்த நான் முதல்வன் திட்டத்தில் படித்து பட்டம் பெற்றிருக்கிறார்கள். கிராமத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள், கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவர்கள், ஐஐடியில் வந்திருக்காங்க, ஐஐஎம்ஸில் போய் இது கிடைக்குது, பிளேஸ்மெண்ட் கிடைக்குது. இதுதான் இந்த நான் முதல்வன் திட்டத்துடைய சக்ஸஸ். இந்த சக்ஸஸ்க்கு என்ன காரணம்? எக்ஸிக்யூஷன். சும்மா பேரை திட்டத்தை அறிவிச்சுட்டு பணத்தை போட்டுட்டு போயிடலாம். அதை சரியாக செய்கிறாங்களான்னு பார்க்கணும்ல. அது செய்யக்கூடிய அந்த அளவுக்கு திறமை யாருக்காவது இருக்கான்னு கேட்குறவங்க பாஜகவில். ஒட்டுமொத்தமாக இந்த பட்ஜெட்டில் எந்தவித நன்மையுமே இல்லைன்னு சொல்லிட முடியுமா? நன்மையை பற்றி பேசுகிறீங்க, ஏதாவது நன்மை இருக்கான்னு கேட்குறீங்க. வரி 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 வரி. இந்த பயம் 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 பயம்னு அவர் தெனாலி படத்தில் சொல்லுவார். அங்கே போனால் பயம், இங்கே போனால் பயம், அப்படி வந்தால் பயம், இப்படி வந்தால் பயம். அது போல தான் வரி. எங்கே திரும்பினாலும் வரி. இதுதான் இந்த பட்ஜெட்டுடைய ஒரு முக்கியமான பாஜக அரசுடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. அது இந்த பட்ஜெட்லேயும் வெளியில் வந்திருக்கு. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கார்ப்பரேட் டேக்ஸ் 30% இருந்துச்சு. அதை வந்து 22% குறைத்தார்கள். குறைத்து என்ன சொன்னாங்க, இது ட்ரிக்கிள் டவுன் எக்கனாமிக்ஸு. பெரிய பெரிய நிறுவனங்கள் கிட்ட அவர்கள்கிட்ட பணம் போச்சு அப்படின்னா அவர்கள் வந்து அதை வந்து பொது காரியங்களுக்காக பயன்படுத்துவார்கள். அதனால் அது வந்து அந்த பணம் வந்து கீழே வரும். இதனால் எல்லாரும் பலன் அடைவார்கள். இந்தியாவுடைய பொருளாதாரம் வளரும்னு ஒரு சப்பை கட்டினாங்க. அப்படியே தான் நடந்துச்சா? குறைச்சாங்க. கோவிடில் பார்த்தோம் என்ன பண்ணாங்க. கோவிடில் எல்லாம் கொண்டு போய் பிஎம் கேர்ஸ் ஃபண்டுக்கு டொனேட் பண்ணானுங்க. அந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்டு என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியாது. 7% 8% கார்ப்பரேட் வரியை குறைச்சாங்க. அம்பானி நிறுவனம் கிளாசிக் எக்ஸாம்பிள். எத்தனை 1000 கோடி செலவு பண்ணி கல்யாணத்தை நடத்துகிறாங்க. ஸோ யாருக்கு போச்சு அந்த பணம்? இப்படி ஆடம்பர செலவு செய்வதற்கு இந்திய அரசு நம்மக்கிட்டேருந்து வரியை வாங்கி கொண்டு போய் அவங்கக்கிட்ட கொடுப்பாங்க. அவங்க ஆடம்பரமாக கல்யாணத்தை நடத்தி எல்லாரையும் கேலி பொருளாக்குவார்கள். இதுதான் பாஜக செய்து கொண்டிருக்கிறது. கார்ப்பரேட் டாக்ஸை ஏன் ஏற்றலை? அப்புறம் எலக்டோரல் பாண்டில் பணம் வராதுல்ல. பாஜகவுக்கு யாரும் நன்கொடை கொடுக்க மாட்டார்கள் அல்லவா? அதனால் அவர்கள் வந்து கார்ப்பரேட் டாக்ஸை உயர்த்தலை. இப்போது இன்கம் டேக்ஸு குறைக்கணும் 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 அப்படின்னாங்க. எங்கேயே குறைத்தார்களா ஏதாவது இன்கம் டேக்ஸை? யாருக்காவது சலுகைகள் கிடைக்கப்பட்டதா? இப்போ மாநில அரசுகள் வந்து இந்த பத்திரப்பதிவு கட்டணத்தை வந்து குறைக்கணும்னு வலியுறுத்தியிருக்காங்களே, இது எப்படி பார்க்குறீங்க? வானை கூரை ஏறி கோழி பிடிக்க சொன்னால் வானை ஏறி வைகுண்ட போக வழி சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அதுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது. மாநில அரசு கையில் தான் இருக்குன்றனால சொல்கிறாங்களா? அதையும் அப்படியே பிடிங்கலாமான்னு பார்க்குறாங்க. அந்த பணத்தையும் எதுக்கு மாநில அரசுகள் இது பண்ணணும்? மாநில அரசுகளை எல்லாம் ஒரு பெரிய முனிசிபாலிட்டியாக மாற்றிடலாமா அப்படின்ற நோக்கிலே தான் பாஜக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு வருகிறது. அதுக்கு தான் மக்கள் வந்து பிரேக் போட்டிருக்காங்க. இந்த பிரேக்கு வந்து கண்டினியூ ஆகுமா, இல்லை வந்து அவர்கள் வந்து அந்த வண்டியை விட்டு அவர்கள் இறக்கி விடப்படுவார்களா என்பது இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் தெரிஞ்சிடும்.
நன்றி சார்.